இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் மேலும் ஒரு ராணுவ தளம். இதன் நோக்கம் என்ன? ஏன் தெற்கில் ராணுவ தளம் அமைகிறது? எல்லையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு. பார்க்கலாம் இந்த வீடியோவில். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய ராணுவம் பங்களாதேஷ் எல்லைக்கு அருகிலுள்ள மிசோரம் மாநிலத்தில் தனது 4வது ராணுவ தளத்தை அமைக்கிறது. சமீபத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் சிலிகுரி வழித்தடம் அருகே பணியில் இருக்கும் திரிசக்தி படைப்பிரிவை பார்வையிட்டார். அதே சமயம் மிசோரம் மாநிலத்தின் பர்வா பகுதியில் இந்தியாவின் 4வது ராணுவ தளம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். தற்போது இது உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. இதற்கு முன்பு மேற்கு வங்காளத்தில் சோப்ரா, பீகாரில் கிஷன்கஞ்ச் மற்றும் அசாமில் பாமுனிகான் ஆகிய பகுதிகளில் 3 முக்கிய இராணுவ தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றின் பாதுகாப்பு வலையமைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தற்போது மிசோரத்தின் பர்வா பகுதியில் 4வது இராணுவ தளம் அமைக்கப்படுகிறது. இந்த பர்வா என்பது பங்களாதேஷின் சிட்டகாங் பகுதியிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஏன் பர்வா பகுதியில் அமைகிறது என்று பார்க்கலாம். முதல் காரணம், பர்வா என்பது பங்களாதேஷின் சிட்டகாங் பகுதியிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இரண்டாவது காரணம், இந்தியாவின் சிக்கன் நெக் போன்றே பங்களாதேஷ் தெற்கு பகுதியிலும் குறுகலான நிலப்பகுதி உள்ளது. இந்த புதிய இராணுவ தளம் அந்த பகுதிக்கு அருகில் அமைய இருக்கிறது. இந்தியா ஏன் தனது 4வது இராணுவ தளத்தை அறிவித்தது? இந்தியா ஏன் தனது கிழக்கு எல்லை பாதுகாப்பில் இவ்வளவு தீவிர கவனம் செலுத்துகிறது? முதல் 3 இராணுவ தளங்கள் வடக்கு பகுதியில் அமைக்கப்பட்ட நிலையில் 4வது தளம் ஏன் தெற்கு பகுதியில் அமைகிறது? இதற்கு பின்னால் இருக்கும் முக்கிய காரணங்கள் என்ன என்று பார்க்கலாம். சமீபத்தில் இந்திய இராணுவ தளபதி கிழக்கு இராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் பல்வேறு இராணுவ அமைப்புகளை பார்வையிட்டார். 3 முக்கிய இராணுவ படைகளை அப்போது பார்வையிட்டார். திரிசக்தி படை, கஜ்ராஜ் படை, ஸ்பியர் படை. இவற்றில் திரிசக்தி படை மிகவும் முக்கியமானதாகும். ஏனென்றால் சிலிகுரி எனப்படும் சிக்கன் நெக் பாதுகாப்பை மேற்கொள்கிறது. சிக்கிம் மாநிலத்தின் பாதுகாப்பை கண்காணிக்கிறது. டோக்லாம் பகுதியையும் கண்காணிக்கிறது. இதன் தலைமையகம் மேற்கு வங்கத்தின் சுக்னா பகுதியில் அமைந்துள்ளது. மிசோரத்தில் அமைக்கப்பட உள்ள இந்த இராணுவ தளத்தை பற்றிய தகவல்கள் முதலாக 2025 டிசம்பரில் வெளிவந்தன. அப்போது மிசோரம் மாநிலத்தின் லங்கலாய் மாவட்ட எல்லைப்பகுதியில் புதிய இராணுவ தளம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த தளம் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு திமாப்பூரில் அமைந்துள்ள இந்திய இராணுவத்தின் 3வது படைப்பிரிவிலிருந்து வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் நிரந்தரமாக இங்கு பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டது. இந்த படைப்பிரிவில் 40,000 முதல் 70,000 வீரர்கள் அமர்த்தப்படுவார்கள். இந்த புதிய இராணுவ தளம் ஏன் ஏற்கனவே உள்ள வடக்கு பகுதிகளில் அமைக்கப்படாமல் மிசோரத்தின் தெற்கு பகுதியில் அமைக்கப்படுகிறது என்றால், கடந்த ஆண்டு செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் இந்திய இராணுவம் சிலிகுரி வழித்தடத்தின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் 3 முக்கிய இராணுவ முகாம்களை அமைத்தது. இந்த 3 முக்கிய இராணுவ முகாம்கள் அசாம் மாநிலம் துப்ரி அருகிலுள்ள பாமுனிகான், மேற்கு வங்கத்தின் சோப்ரா, பீகாரின் கிஷன்கஞ்ச் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டன. இராணுவ வட்டாரங்களிலும் பாதுகாப்பு நிபுணர்களும் தெற்கு பகுதியில் மேலும் ஒரு இராணுவ தளம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கருத்து நிலவியதால் 4வது தளம் அமைக்கப்படுகிறது. ஏனென்றால் பங்களாதேஷின் சிட்டகாங் பகுதியை இந்தியா எப்போதும் கண்காணிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. அங்குதான் ஜமாத்-இ இஸ்லாம் அமைப்பினர் அதிகமாக உள்ளனர். இவர்கள் இந்தியாவுக்கு எதிரான சிந்தனை கொண்டவர்கள். சோப்ரா இராணுவ தளம் பங்களாதேஷின் பாஞ்சகார் மாவட்ட எல்லைக்கு மிக அருகில் அமைந்துள்ளது. கிஷன்கஞ்ச் தளம் சிலிகுரி வழித்தடத்தின் மேற்கு பகுதியை பாதுகாக்கிறது. பாமுனிகான் தளம் சிலிகுரி வழித்தடத்தின் கிழக்கு பகுதியை பாதுகாப்பதுடன் பங்களாதேஷின் லால் மோனிகாட் விமானத்தள பகுதியில் நடைபெறும் செயல்பாடுகளை கண்காணிக்கும். புதிய பர்வா தளம் சிட்டகாங் மற்றும் தெற்கு பகுதிகளில் நடைபெறும் செயல்பாடுகளை கண்காணிக்க உதவும். இதனால்தான் இந்த புதிய தளம் வடக்கில் அல்லாமல் மிசோரத்தின் பர்வா பகுதியில் அமைகிறது. பர்வா பகுதி பங்களாதேஷ் மியான்மர் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் அடிக்கடி பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஏற்படுகின்றன. அங்கு நடைபெறும் நிகழ்வுகளை கண்காணிக்க இந்த தளம் உதவும். இந்தியா கிழக்கு எல்லையில் அதிக கவனம் செலுத்துகிறது. காரணம், கடந்த 2 ஆண்டுகளில் பங்களாதேஷில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் தான் காரணம். ஷேக் ஹசீனா பதவியிலிருந்து விலகிய பிறகு சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் பங்களாதேஷ் உறவுகளை வளர்த்து கொண்டுள்ளது. தீஸ்தா நதி திட்டம் தொடர்பாக பங்களாதேஷும் சீனாவும் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன.
சிலிகுரிக்கு அருகே இந்த திட்டம் அமைகிறது. இதனால் இந்தியா அனைத்து வகையிலும் தயாராக இருக்கிறது. இந்திய ராணுவம் மட்டுமின்றி எல்லை பாதுகாப்பு படையும் தனித்தனி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி மிசோரம் பங்களாதேஷ் எல்லையில் உள்ள 85 எல்லை சாவடிகள் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட உள்ளன. வெடிகுண்டு தாக்குதல்களை தாங்கக்கூடிய பாதுகாப்பு தங்குமிடங்கள், நிலத்தடி ஆயுத கிடங்குகள், ட்ரோன் இயக்க மையங்கள், எதிரி ட்ரோன்களை கண்காணிக்கும் அமைப்புகள், உளவு தகவல் பரிமாற்றம் மற்றும் தகவல் தொடர்புக்கான டிஜிட்டல் வலையமைப்புகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. கிழக்கு பகுதியில் பெருமளவில் வங்காள விரிகுடா தான் இருக்கிறது. மிசோரமை ஒட்டி மியான்மர் எல்லை இருக்கிறது. தற்போது மியான்மரில் உள்நாட்டு போர் நடந்து வருகிறது. இங்கிருந்து மிசோரம் மாநிலத்திற்கு ஆபத்து இருக்கிறது. சமீபத்தில் கூட அமெரிக்க உளவாளிகள் கைது செய்யப்பட்டனர். இந்த எல்லையில்தான் அவர்களுக்கு ட்ரோன் பயிற்சி, ஆயுத பயிற்சிகள் கொடுக்கப்பட்டன என்று கூறப்பட்டது. அதே மாதிரி இந்தியா திபெத் எல்லையில் இருக்கும் மிகவும் முக்கியமான பகுதி சும்பி பள்ளத்தாக்கு. சீனாவின் கட்டுப்பாட்டில் இந்த பகுதி இருக்கிறது. இது குறித்து நான் எனது முந்தைய வீடியோக்களில் குறிப்பிட்டிருக்கிறேன். சிலிகுரியில் இருந்து சுமார் 130 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறது இந்த பள்ளத்தாக்கு. இங்கிருந்து எளிதாக சிலிகுரியை அடையலாம். பங்களாதேஷுக்கு சிட்டகாங் மிகவும் முக்கியம். பங்களாதேஷின் 2வது பெரிய நகரம் சிட்டகாங். இது அந்த நாட்டின் வர்த்தக மற்றும் வணிக தலைநகரமாக கருதப்படுகிறது. பங்களாதேஷின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிட்டகாங் துறைமுகம் பங்களாதேஷின் மிகப்பெரிய துறைமுகம் மட்டுமின்றி எப்போதும் பரபரப்பாக காணப்படும். நாட்டின் கடல்வழி வர்த்தகத்தின் சுமார் 90% இந்த துறைமுகத்தின் வழியாக நடைபெறுகிறது. வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ளது. கர்ணப்புலி ஆற்றுக்கும் அருகில் உள்ளது. மொத்தத்தில் சிட்டகாங் பங்களாதேஷின் முக்கிய அடையாளமாக திகழ்கிறது. இந்தியா நினைத்தால் 4-5 நாட்களில் சிட்டகாங்கை கைப்பற்ற முடியும். தொடர்ந்து இந்த பகுதியை இந்திய ராணுவம் கண்காணித்து வருகிறது. இவ்வளவு கடுமையான பணிகளுக்கும் இடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேற்கு வங்கத்தின் சிலிகுரி பகுதியில் உள்ள ஜூமாகச் எல்லை பாதுகாப்பு சாவடியை பார்வையிட்டு எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுடன் கலந்துரையாடினார். அந்த பயணத்தில் எல்லை பாதுகாப்பு ஏற்பாடுகள், வீரர்களின் தயார் நிலை மற்றும் எல்லை பகுதிகளின் பாதுகாப்பு நிலை குறித்து ஆய்வுகள் மேற்கொண்டார். இந்த நிலையில்தான் அமெரிக்கா பங்களாதேஷ் இராணுவங்களின் டைகர் லைட்னிங் 2026 கூட்டு இராணுவ பயிற்சி இந்திய எல்லைக்கு மிக அருகில் உள்ள சில்ஹெட் பகுதியில் தொடங்கியுள்ளது. டைகர் லைட்னிங் 2026 என்பது அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் இராணுவங்களுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சியாகும். இந்தியாவுக்கு ஏன் இது முக்கியம் என்றால், சில்ஹெட் பகுதி இந்தியாவின் அசாம், மேகாலயா மற்றும் திரிபுரா மாநில எல்லைகளுக்கு அருகில் அமைந்துள்ளது. எனவே இந்தியா தொடர்ந்து கவனமாக கண்காணித்து வருகிறது. இது இந்தியாவுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையாக கருதப்படவில்லை. வங்காள விரிகுடாவில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பது அமெரிக்காவின் திட்டமாக இருக்கிறது. இதற்கு தான் இங்கு பயிற்சி மேற்கொள்கிறது. சீனாவுக்கு இங்கு கடிவாளம் போட வேண்டும் என்பது அமெரிக்காவின் திட்டமாக இருக்கிறது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.